இப்போ காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி தானே, அந்த காங்கிரஸினுடைய எதிர்கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற சில பிராமணர்களே இதை எதிர்த்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்றுல இருந்து. ஆனால் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினுடைய நியாயத்தை அமெரிக்காவுக்கு சொல்றதுக்கு யாருடைய தலைமையில் அனுப்புனாங்க? உலக நாடுகளுக்கு. சசி தரூர் வந்து இந்த பொதுமக்களோடு கலந்து அவர் செய்திருக்கின்ற அரசியல் என்ன, பொதுமக்களோடு அவருக்கு இருக்கின்ற பழக்கம் என்ன, ஜெய்சங்கருக்கும் பொதுமக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கோ, நிர்மலா சீதாராமனுக்கும் பொதுமக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கோ, சுப்பிரமணிய சாமிக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கோ, அந்த தொடர்பு தான் சசி தரூருக்கும் இருக்கு. சசி தரூருடைய ஸ்டேட்மெண்ட் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் குழந்தை இங்கிலீஷ் பேசுவார். உடனே இங்கிலாந்தில் போய் இங்கிலாந்தில் இருக்குன்னு நீங்கள் வந்து எங்கள் நாட்டை சுரண்டிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு அவர் பேசின ஒரு பேச்சை வந்து எல்லாரும் குறிப்பாக வந்து அவருடைய ஆங்கில அறிவை பாருங்கள், புலமையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. பல பேருடைய கவனத்துக்கு வராத ஒரு செய்தியை நான் வந்து இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். சசி தரூர் பொதுவாக பேசுனது ஒன்று வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் வரும், அதை தயவு செய்து தேடி பார்த்து போடுங்க. அவருக்குள்ளே இருக்கிற ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஜாதிய வன்மம் வந்து தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதில் பேசுவார், இந்த இந்தியன்ஸ் கேன் நாட் கிஸ் இன் பப்ளிக் பட் தே கேன் பிஸ் இன் பப்ளிக் என்பர். அதாவது இந்தியர்கள் வந்து பொது இடங்களில் வந்து முத்தம் கொடுத்தா வந்து அவமானம், ஆனால் மூத்திரம் போனால் அவமானம் இல்லை அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸில் அவர் பேசியிருப்பார். Bleep this out when I quote it, but India is the only country in the world where you can piss in public but can't kiss in public. இங்க வந்து எல்லாரும் நேரத்தை பத்தி பேசுவாங்க, ஆனா கடைசியில லேட்டா தான் போவாங்க. Everybody will discuss about punctuality but that everybody will arrive late அப்படிம்பார். அதை மூணாவது சொல்லிட்டு அதில் தான் அந்த வன்மமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். My cousin used to tell me often, if you want to come forward in this country you must be backward அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சசி தரூருடைய டிஎன்ஏல இருக்கிற ஒரு வன்மம். An uncle of mine could bitterly remark, in this country you can't go forward unless you're a backward. இந்த நாட்டில் வந்து நீ ஃபார்வர்டா வரணும்னு முயற்சி பண்ணினா, முன்னேறணும்னு முயற்சி பண்ணினா, நீ பின்தங்கிய வகுப்பை சார்ந்தவனாக இருக்க வேண்டும்ன்றத சசி தரூர் கொழகொழா வழவழா இங்கிலீஷில், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த சசி தரூர் உள்பட நீங்கள் போய் போட்டு பாருங்கள். எனக்கு ஒன்றும் சசி தரூர்லாம் நான் ஏன் வந்து அதை எடுத்து பேசணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஆங்கில அறிவு வைத்துக்கொண்டு பொதுமக்களோட எந்த தொடர்பும் இல்லாமல் காங்கிரஸை சுரண்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கும்பலில் இவரெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். பொதுமக்களோடு இப்படி தொடர்பு இல்லாத பல பேரை வச்சுக்கிட்டு இருந்த காரணத்தால் தான் காங்கிரஸால் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியல.